நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போயிட்டு வந்தவொடனே அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க. அதில் பூமியை பற்றியும் நிலவை பற்றியும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் தரையிறங்கி ஆராய்ச்சிக்காக சில தூரம் நடந்து போகிறாரு. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு பள்ளத்தாக்கு தெரியுது. அவரும் அது பள்ளத்தாக்குன்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் பக்கத்தில் போகும்போது தான் தெரியுது அது ஒரு விரிசல்ண்டு. அந்த விரிசல் ரொம்ப நீளமாக போகிறதையும் பார்க்குறாரு நீல் ஆம்ஸ்ட்ராங். அதை பூமிக்கு வந்து சொன்னோடனே தான் எல்லாம் தகச்சு போய் நிற்கிறாங்க. அன்னையிலேருந்து அந்த விரிசலை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி நிலவில் இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கும், நிலவில் நிலநடுக்க வந்துருச்சான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லைங்க. அதுக்கான உண்மையான விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னோட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு அரசர் இரவு நேரத்தில் நிலவை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு நிற்கிறாராங்க. அப்போ திடீர்னுட்டு நிலவு 2ஆ பிளந்து மூடுறதை பார்க்குறாரு அந்த அரசர். இது யார்கிட்ட சொல்கிறதுன்ட்டு தெரியாமல் அவரோட வரலாற்று புத்தகத்தில் எழுதி வச்சுட்டாருங்க. அந்த புத்தகத்தை படித்து தான் மிரண்டு போயிருக்காங்க நாசா ஆராய்ச்சியாளர்கள். ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த நிலவு பிளந்ததை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணிடுங்க.